அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி எம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் போயிட்டுருக்காருங்க. ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த வீட்டில் இருக்க பெண்மணி தன்னோட குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால் அரிசியை அந்த பிச்சைக்காரருக்கு பிச்சை போடுறாங்க. அதை வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரர் அடுத்த வீட்டுக்கு போகிறாருங்க. அந்த வீட்டில் இருக்க பெண்மணியும் விளையாண்டுட்டு இருக்க தன்னோட குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால் அரிசியை அந்த பிச்சைக்காரருக்கு கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரர் போயிடுறாருங்க. இந்த ரெண்டு பெண்மணியும் ரொம்ப வருஷம் கழிச்சு இறந்து மேலோகத்துக்கு போகிறாங்கங்க. அப்போது அங்கே இருக்க நீதி தேவர் இந்த முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கத்தையும் ரெண்டாவது வீட்டு பெண்மணிக்கு நரகமும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாருங்க. இதை கேட்ட ரெண்டாவது வீட்டு பெண்மணி, என்ன நானும் என் குழந்தை கையால் தானம் தர்மம்லாம் பண்ணேனே, அந்த பெண்மணி மாதிரி நானும் தான் அரிசி என் குழந்தை கையால் தானம் விட்டேன், ஏன் எனக்கு மட்டும் நரகம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக கேட்குறாங்கங்க. அப்போ அந்த நீதி தேவர் சொல்கிறாருங்க, ரெண்டு பேருமே உங்கள் குழந்தை கையால் தானம் செஞ்சீங்க. ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டு பெண்மணி அந்த குழந்தைகிட்ட அரிசி கொடுத்து போட சொல்லும்போது புண்ணியம் எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து சேரணுங்கிற நல்ல எண்ணத்தோட அரிசி தானம் செஞ்சாங்க. ஆனால் நீங்களோ உங்கள் குழந்தை கையில் அரிசியை கொடுத்து போட்டதுக்கான காரணம் உங்கள் கையால் போட்டால் அரிசி நிறைய போட வேண்டியதாக இருக்கும், உங்கள் குழந்தையோட கை சின்னதாக இருக்கும்னு உங்கள் விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால் அரிசியை போட்டீங்கங்க. இந்த கெட்ட எண்ணத்தினால தான் உங்களோட தானத்தோட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு அந்த நீதி தேவர் சொல்றாருங்க. கதையோட நீதி, எப்பொழுதுமே நம்ம நல்ல எண்ணங்களோட வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நம்முடைய எண்ணம், சொல், செயல் நல்லதாவே இருக்கட்டுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.